अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनादषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. இந்த வேதாந்தாச்சாரியர் கவிதார்க்கிகேசரி ஸ்ரீமான் நாத்தாரியர் இவருடைய என் நெஞ்சிலே எப்பவும் இவர் குடிகொண்டிருக்கணும், இப்படிப்பட்ட பெருமை பெற்ற ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த தனியன். அதனால ஹிருதி என் நெஞ்சிலே அப்படின்னு சொன்னார். எப்பவும் நான் அவரை சொல்லிட்டு இருக்கணும், வாய் வெறுவின்னு இருக்கணும், நாக்கு நின்னை அல்லால் அறியாது அப்படின்னு சொன்னார். நான் வாக்கு தூய்மை இல்லாமையினாலே மாதவா உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன், நாக்கு நின்னை அல்லால் அறியாது நானும் தெரிஞ்சவன் என் வசம் அண்ணு, என் வசமல்லாமல் நாக்கு ஒன்னையே பிதத்தின்னு இருக்குதுரா, ஆனால் நான் உன்னை சொல்லணும் இல்லை, ஏன்னா எனக்கு வாக்கு தூய்மை இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் மாதிரி வாய் வருவனும் அப்படின்லாம் இங்கே சொல்லாமல் ஆச்சாரிய விஷயத்தில் ஆச்சாரியன் என்ன அப்படின்னு சொன்னால், ஆச்சாரியன் நம்ம இடத்துல எதையும் எதிர்பார்க்காம நிரபேட்சமாக எல்லாரையும் திருத்தக்கூடியவர். யார் ஒதுங்கி போகிறவாளை தவிர ஆச்சாரியனை அண்டினவாளை மாத்திரம் ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணுறவன் இல்லை. மொத்தம் 3 பேர் லோகத்தில், அனுகூலர், பிரதிகூலர், அனுபயர்னு. சில பேர்லாம் அனுகூலாளாக இருப்பாள், அதாவது எல்லாத்தையும் ஒத்துண்டு வேதாந்தங்கள் பெருமாள் சாஸ்திரம் இதெல்லாம் ஒத்துண்டு அனுகூலமாக இருக்கக்கூடியவா இருப்பாள். தெரியட்டும் தெரியாத போட்டான், அவளுக்கு அதெல்லாம் தெரியும் தெரியாதுன்றதை பற்றி விசாரம் இல்லை. ஆனால் பெரியவா அது இதுன்னு மரியாதையோட அனுகூலமாக இருப்பாள். சில பேர் பிரதிகூலமாகவே இருப்பான், தெய்வமாவது தேவாதையாவது பெரியவாளாவது சின்னவாளாவது அப்படின்னு. அனுபயர் இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை, ஏதோ நாம் உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, அதுக்கு நாம் உழைக்கிறது உண்டு, நேர் வழியில் உழைச்சி நேர் வழியில் சம்பாதிச்சு நம்மளால் முடிஞ்சதை சாப்பிட்டு போயிட்டுருப்போம். அதாவது தூஷிக்கவும் மாட்டான் பூஷிக்கவும் மாட்டான்ற மாதிரி, கோவிலுக்கெல்லாம் போக மாட்டான், அதே கோவில் இல்லைன்னு சொல்ல மாட்டான். அப்படி இந்த இடத்துல ஆச்சாரியாலாம் எப்படி பண்ணுவான்னா, அனுகூலால மாத்திரம் இல்லை திருத்தி பணி கொள்வது, அனுபயராக இருக்காளே, வெறும் கேவல சம்சாரிகளாக இருக்காளே, விரோதியும் இல்லை ஈடுபாடு உடையவாளும் இல்லை, அவளை கூட அவகிட்ட அணுகி ஒரு மாதிரி அவளுக்கு நல்லது சொல்லுவாள். அவன் அவர் பக்கம் சொல்கிறத கேட்கக்கூடியவனாக இருந்தால் மேலே மேலே நல்லது சொல்லி அவனை அனுகூலனாக்கிடுவான். அவள் அது ஏன்னா எம்பெருமான் சிருஷ்டியில் இருக்கக்கூடிய ஜீவர்கள்லாம் வானுகப்பால் இந்த வையமெல்லாம் இருளற்று இறையவர் இணையடி பூண்டிட எண்ணுதலால். ஆச்சாரியாவுடைய இது என்னன்னா, இந்த வையத்தில் இருக்கவா மொத்த பேரும் வையமெல்லாம் இருளற்று, அவளுக்கு அஜ்ஞானம் போய் நான் எனது அப்படின்ற அகங்காரமான அஜ்ஞானம் போய் இணையடி இறைவனுடைய இணையடியை சேரணும் அப்படின்ற எண்ணத்தை எப்பவும் கொண்டிருக்கோம் ஆச்சாரியர். அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ஆச்சாரியனை நாம் என்ன பண்ணணும், ஹிருதயத்தில் வைக்கணும். வெறுமை வாயால் சொல்கிறது இல்லை, அவர் பதாகையை இந்த பேனர் எடுத்துன்னு போகிறதுன்னு சொல்கிறாள், அந்த மாதிரி எடுத்துன்னு போகிறது அது இது அப்படின்னு மாத்திரம் பண்ணால் போகிறார். ஹிருதயத்தில் இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், பல தடவை சொல்லியிருக்கோம். உதாரணம், எதிர ஒருத்தர் வரா, நாம் உட்காந்துருக்கோம், கேட்டை திறக்கிறது தெரியுது, உள்ளே தாண்டி வரான், நம்ம எதிர்க்கவே நம்ம உட்காந்துருக்க இடத்துல ஹாலில் எதிர நிற்கிறான் வாசப்படியை தாண்டி. ஆனால் இவன் மனசு எங்கேயோ சிந்தனை பண்ணிட்டு இருக்குது,
அதனால் அவன் யார் வந்தான், அவனை என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும், வான்னு சொல்கிறதா, என்னப்பா ஓணும், எதுக்காக வந்தேன்னு கேட்குறதா, எதுவுமே இவன் பண்ணலை. காரணம் என்ன, இவனுடைய சிந்தை எங்கேயோ இருக்குது. அதனால் அவனை கூப்பிட்றதோ இதுவோ கொஞ்ச நாள் கழிச்சு அவன் என்ன இவர் இந்த மாதிரி இருக்காருன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு 5 நிமிஷம் வாப்பா ஏதோ ரொம்ப நாளையா நீ இருக்கா போல இருக்குதே, நான் ஏதோ இதுவாக வந்துட்டேன், ரைட் என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்குறேன். அதாவது என்னென்ன, ஒரு கண்ணோ காதோ கையோ காலோ அந்தந்த இந்திரியங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை பண்ணுறதுக்கு அந்த இந்திரியங்களோட மனசும் சேர்ந்தாதான் அந்த இந்திரியம் செயல்படும், இல்லைன்னா செயல்படாது. அதனால் இந்த வாக்கால் ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் பண்ணணுன்னாலும் அவரை அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறது, அப்புறம் அவருடைய இதெல்லாம் உற்சவாதிகள்லாம் பண்ணுறது, அது 4 பேரோட எல்லாம் பண்ணுறது, அந்த மாதிரி அவரை கொண்டாடுறது அப்படின்னாலும் கரண கலைவரங்கள்னால உற்சவாதிகள்லாம் திருநட்சத்திரம்லாம் கொண்டாடுறது, அப்படி அவர் புகழை சாத்துறது, போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் அப்படின்ற ரீதியில் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மனசு ஊன்றி இருக்கணும் அப்படின்னு முதல்ல சொன்னோம். அது மாத்திரம் இல்லை, சில பேர் என்ன பண்ணுவா, உதாரணத்தை சொல்லிட்டா புரிஞ்சிடும். சில பேர் அப்பப்போ கடிஞ்சிப்பா, அதாவது ஒரு தப்பு பண்ணாக்கா கடினமாக சொல்லுவாள், இது மாதிரி தப்பு பண்ணுற அந்த மாதிரி தப்பு பண்ணுற அப்படின்னு. சில பேர் தப்பு பண்ணால் கூட தேனொழுக அதெல்லாம் ஒன்றுமே தப்பே இல்லை, அது இது அப்படின்னு தேனொழுக சொல்லுவார்கள். ஆனால் இந்த 2 பேருடைய நிலைமையும் லோகத்தில் இருக்கச்சே சொல்லச்சே சில பேருக்கு எப்படி அமையும்னா, அவர் ரொம்ப கடிஞ்சின்றா கூட அவருடைய ஹிருதயம் நல்லது, அவர் ஏதோ தப்பு பண்ணச்சே வெய்யிற மாதிரி இருக்குமே தவிர அவர் அந்த தப்பை திருத்தறதுக்காக சொல்கிறதே தவிர, அதை கடினமாக சொல்கிறதே தவிர நமக்கு தாங்கலையே தவிர, அவர் உள்ளத்தில் மனப்பூர்வமாக அவர் வெய்ய மாட்டார், யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டார், நல்லது பண்ணக்கூடியவர் அப்படின்னு. ஆனால் அவர் என்ன பண்ணுறார், வெய்யறார், அது பண்ணுறார் இது பண்ணுறார், மனப்பூர்வமாக அது அப்படின்னு சொல்லும். இந்த விஷயத்தில் அநேக கைங்கரியப்பராள் சொல்கிறேன். சிலதெல்லாம் பெரியவாளுடைய சரித்திரத்தை சொன்னால் தான் சொல்கிறதுனால அது தப்பு கிடையாது. எதனா யாருன்னா ஆச்சார வைக்கரியை மீறி பண்ணாக்கா அந்த ஸ்தலத்திலேயே 45ஆம் பட்ட விஷயம் கடிஞ்சுண்டாகும், இப்படியா பண்ணுவா அப்படியா பண்ணுவா அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்போ 1000 சேவார்த்திகள் கீழே இருப்பாள், அந்த கைங்கரி பரவாயில்ல அப்போவே கடிஞ்சுண்டாகும். அப்போது எல்லாரும் சாதாரண மனுஷாள் தானே, கைங்கரி பரவாயில்ல இருந்தால் கூட. அதனால் ரொம்ப மனசுக்கு சிரமமாக இருந்தால் கூட அப்புறம் ஐஷிங்கரும் அதை திருத்தறதுக்காக அதை சொன்னார், அது வேகம் அவ்வளோவே தவிர அவருக்கு உள்ள ஒன்றும் கிடையாது. அவன் திருந்திட்டான், உடனே திருந்திட்டு போகிறான், உடனே அவ்வளோ சந்தோஷப்படுவார். அப்புறம் அவனை தனியை கூட்டும், நீ நன்னா பண்ணிட்டேன், அந்த தப்பு பண்ணால் கூட அப்புறம் நானாக பண்ணிவிட்டேன், இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு அவன் பண்ணக்கூடிய காரியத்தை அப்புறம் ஸ்லாகிப்பார். அதனால் அவர் ஏதோ அந்த ஸ்பாட்டில் வெய்யறே தவிர ஆனால் உள்ளத்தில் வச்சுக்க மாட்டார், அது ரொம்ப அனுகிரகசீலன் அப்படின்னு அவருக்கு. சரி, அது ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் அது ஏதோ சில பேருக்கு தெரிஞ்சவாளுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு உதாரணம் ஆச்சாரிய ஸ்மரணத்தை பண்ணேன், அவ்வளோதான். சரி, சில பேர் என்ன பண்ணுவா, தேனொழுக பேசுவாள், ஆனால் உள்ளுக்குள்ள எண்ணம் கொஞ்சம் சரி இருக்காது. அத்தை என்ன சொல்லடே, அவன் இப்படிலாம் சொல்கிறானே, நம்ம ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணுறான் நல்லவன் சொல்கிறானேன்னு நினைக்காது, அவன் உள்ளம் நல்லதே கிடையாது, எண்ணம் சரியே கிடையாது, எப்போ பார்த்தாலும் கட்ட எண்ணம் தான் அவனுக்கு. இன்னும் கூட சொல்கிறதுனா வயத்தெல்லாம் பல் அப்படின்னு, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியல. அதாவது பல் நாக்குக்கு இது, அதனால் ஆனால் அந்த நாக்கு அந்த பல்லில் படாதபடிக்கு உள்ளுக்குள்ளே ஜாக்கிரதையாக இருக்குது, இல்லைன்னா பல் பேசச்சே கடிச்சுடும். சரி இருக்கட்டும், அந்த மாதிரி சொல்லும். அதனால் சதா ஹிருதின்னு சொன்னது ஹிருதயத்தில் இருக்கணும். இந்த 2 காரணத்தினால, அதாவது ஹிருதயத்தில் இருக்கிறது தான் எப்பவும். சொல் செய்கையில் எங்கேயாவது கொஞ்சம் மீறி போனாலும் போகலாம், ஹிருதயத்தில் எப்பவும் ஒரே ஏகரூபமான நல்ல எண்ணம் இருக்கணும். அதாவது
ஆச்சாரிய தியானம் இருக்கணும். ஆச்சாரியன் ஒன்று சொல்கிறார், நம்மால் முடியல, இவர் என்ன இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறாரு அப்படின்னு இது பண்ணுறோம். அதாவது நம்மால் முடியலையே அப்படின்னு. ஆனால் அது அதனால் காரியத்தை செய்ய மாட்டோம், இது பண்ணுவோம். அதனால் நாம் அவர் இடத்துல பிரதிபத்தி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதனால் ஹிருதயத்தில் இருக்கணும், ஐயோ ஆச்சாரியன் இப்போ போய் சொல்கிறாரு நம்மளால் முடியலையே அப்படின்ற அந்த வருத்தத்தோடு கூட நம்ம பண்ணாது இருக்கோம். நம்மால் முடியாதனால அது. அதனால் சதா ஹிருதி அப்படின்னு சொன்னார். இதே நயனாராச்சார் இங்கே சொல்லிருக்கார். அங்கேயும் முன்னமே சொல்லியிருக்கேன், முயற்றி சுமந்தெழுந்து முந்துத்தனஞ்சே இயற்றுவா எம்மொடு நீ கூடி, என்னோட கூட நீ சேர்ந்து நெஞ்சே பெருமாளை நீ ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற. ராமானுஜன் விஷயத்தை அமுதனார் சொல்லச்சே கூட நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. வெறும் வாய் வெறுவினா போகாது, நெஞ்சு சொல்லணும், நெஞ்சு பூர்வமாக ஹிருதயபூர்வமாக சொல்லணும். நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. கடைசியில் கூட அங்கையல் பாய் வயல் தென்னரங்கன் அணியாக மன்னும் பங்கைய மாமலர் பாவையை போற்றுதும் பத்தியெல்லாம் தங்கியதென்ன தழைத்து நெஞ்சேனம் தலைமிசையே பொங்கிய கீர்த்தி ராமானுசனடி பூமன்னவே. அந்த ராமானுசனுடைய அடியாகிற தாமரை நாம் அதை சிரசில் தரிச்சுண்டு நாம் நிலையாக வாழணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக பத்தியெல்லாம் தங்கியதென்ன தழைத்து நெஞ்சே நம் தலைமிசையே. அதனால் நாம் என்ன பண்ணணும், அவனிடத்தில் ராமானுசனிடத்தில் பக்தியெல்லாம் இருந்து நாம் அவருடைய திருவடியை போன்ற மாதிரி இருந்துன்னா பங்கைய மாமலர் பாவையை போற்றுதும். அதாவது பிராட்டியை நாம் எதுக்காக போற்றணும்னா, ராமானுசனிடத்தில் பக்தியோடு கூட அவருடைய திருவடியை நாம் எப்பவும் தரிசிக்கிறதுக்கு நமக்கு நிலையாக இருக்கணும். பக்தியோடு கூடன்னா என்ன அர்த்தம், அதான் நெஞ்சு பூர்வமாக ஹிருதயபூர்வமாக. அதனால் இங்கேயும் அப்படி தான் ஹிருதயபூர்வமானு சொல்கிறதுனால தான் இந்த இடத்துல சதா ஹிருதி அப்படின்னு சொன்னார். இதே குமார வரதாச்சார சுவாமி ஆதரித்தோது மன்பர் திடமுடன் ஈதை தினந்தோறும் ஆதரித்தோது மன்பர். இதை ஓது மன்பர்னு சொல்லலை. ஓது மன்பர்னா ஓதுறதுன்னா பணத்துக்காக ஓதலாம், பெருமைக்காக ஓதலாம், எது வேணால் பண்ணலாம். ஆதரித்தோது மன்பர் அப்படின்னு சொன்னார். ஆதரிக்கிறதுனா ஹிருதயபூர்வமாக அதை பண்ணுறதுன்னு அர்த்தம். அங்கேயும் அப்படி தான் சொல்லிருக்கார். அதே மாதிரி தான் இவரும் அன்பனாய் மதுர கவி சொன்ன சொல் நம்புவார்பதி அப்படின்னு சொன்னார். அன்போட கூட அப்படின்னு சொன்னால் ஹிருதயத்தில் நல்லெண்ணம் இருந்தால் தான், ஹிருதயபூர்வமாக இருந்தால் தான் அன்பாக இருக்க முடியும். அங்கேயும் நம்மாழ்வார் விஷயத்தில் மதுரகவி ஆழ்வாரும் அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார்பதி, அன்போடு கூட இருந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த இடத்துல என்னன்னா சதாஹிருதி அப்படின்னு சொல்லி சாதிச்சிருக்கார். அதனால் ஓரளவுக்கு இந்த தனியனுடைய அர்த்தத்தை நம்ம சக்தி அளவுக்கு அனுபவிச்சிருக்கோம். இந்த தனியனைத்தான் இது குமார வரதாச்சார சுவாமி தேசிகன் விஷயத்தில் ரொம்ப நன்னா அருளின தனியன். பக்தி புரசரமாக அவருடைய எல்லா குணநலன்களையும் உள்ளடக்கி அவருடைய தனியன். இந்த தனியனைத்தான் புள்ளலோகாச்சார சுவாமி விவரிச்சிருக்கார். அதனால தான் அதை நம்ம சம்பிரதாயத்தில் அந்த தனியனை அப்படி கொண்டாடி அந்த தனியனை ரகசிய கிரந்தங்கள், தமிழ் பிரபந்தங்கள் எல்லாத்துக்கும் அதை சேவிக்கும்படி படிச்சிருக்கா நாம் பண்ணுறோம். அதனால் அது விவரணமாக இருக்கிறதுனால விரிவை கொஞ்சம் பார்த்துட்டா சூக்ஷ்மமாக இருக்கிற விஷயம் கொஞ்சம் சுலபமாக புரியுன்றதுக்காக அதை பண்ணும். இப்போ அங்கங்கே இந்த தனியை சொல்லச்சே
அந்த தனியன் சீரனு தூப்புல் எங்கெங்கே இருக்குதுன்னு. நாளைக்கு இந்த தனியனும் அந்த தனியனும் அப்படியே ஒன்றும் அங்கங்கே இருக்குதுன்னு காண்பிச்சோம். அதை நேருக்கு நேரவே வேறு எந்த விவரணமும் இல்லாமல் நேருக்கு நேர இந்த தனியனும் இந்த தனியனுடைய விவரணம் தான் அது அப்படின்றத நாளைக்கு அனுபவிப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடோபாதீனிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.